கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பக்தி இலக்கிய பக்கம் தலை வச்சு படிக்கிறதில்ல. பக்தி இலக்கியக்காரர்கள் பெரியார் தேசத்தை ஒருபோதும் படிப்பதில்லை. இது தப்புன்னு நான் சொல்கிறேன். நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா? ராகுல சாங்கித்யாங்க எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்க? 33 மொழிகள் தெரிந்தவன், தமிழ் உள்பட. எப்படி ஏகாங்கன் சொல்கிறோமோ ஒரு காலத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தின்னு, புதுமைப்பித்தனை சொல்கிறோமோ அது மாதிரி மூவா படித்தவர்களில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். ஆயக்கடைகள் 64 ஏய உணர்வுக்கும் எம்எம்ஐ தூய உருப்பழிங்கு கோள்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள் இங்கு வாராது இடர் எனக்கு. கலைமகளை வாழ்த்தி படிப்பிற்கும் ஒரு கடவுளை படைத்தவன் தமிழன். அந்த தெய்வம் சமண தெய்வம் என்று சொல்வதும் வழக்கம். வாக்தேவி என்ற ஒரு பெயர் உண்டு சரஸ்வதிக்கு. கந்தசஷ்டி கவசத்தில் பார்த்தீங்கன்னா நாவில் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சரஸ்வதியினுடைய சிறப்பு 4 கரங்களாக வரையப்பட்டிருக்கூடிய ரவிவர்மா ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கையில் வீணை இருக்கும். வீணை வாசிக்கிற மாதிரி அந்த 2 கரமும் இருக்கும். ஒரு கரத்தில் ஜபமாலை இருக்கும், இன்னொரு கரத்தில் புத்தகம் இருக்கும். அதாவது இன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கலைமகள் தான். நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா படிக்கிறதுக்கு ஒரு எல்லை வச்சுருப்போம். வேலை கிடைக்கிற வரைக்கும் படிப்பு, ப்ரமோஷனுக்காக படிப்பு, கல்யாணம் பண்ணுறதுக்கு படிப்பு. ஒருத்தர் கேட்டேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறார் அப்படின்னு கேட்டேன். தம்பி படிப்பை முடிச்சிட்டான் அப்படின்னாரு. நான் வியந்து போனேன். உலகத்தில் யாரும் செய்ய முடியாத வேலையாச்சே, என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன். 8th ஃபெயில் அப்படின்னாரு. அவன் முடிச்சிட்டான், படிப்பு முடிஞ்சு போச்சுன்னா அவனோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க. யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாது வாது. திருக்குறள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பப்போ இதெல்லாம் என்னான்னு சொல்லிக்கிற வேண்டியிருக்கு. இந்த திருக்குறளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நிறைய துணைக்கால்களுடைய திருக்குறள் இது ஒன்று. இன்னொரு திருக்குறள் எதுன்னு கேட்டிங்கன்னா யாகாவாராயின் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு இன்னொரு திருக்குறள். இந்த 2 அதிகமான துணைக்கால்களுடைய தான். இந்த துணைக்கால்னா இப்போ என்னன்னு தெரியுமான்னு வேறு தெரியல. நான் இப்போ சமீப காலமாக என்ன சிரமத்தில் இருக்கேன்னா, தமிழ்நாட்டில் போய் பேச போகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த தமிழ் மாணவர்களுக்கு ஸ்லேடைன்னா என்னன்னு புரியலை, தமிழில் நகைச்சுவைன்னு சொன்னால் என்னன்னு புரியலை. ரொம்ப யோசனையாக இருக்குது. துணைக்கால் அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சுக்கோங்களேன், யா அப்படின்னா பக்கத்தில் ஒரு நெடில் வரும் இல்லையா, அதான் துணைக்கால்னு அர்த்தம். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணைன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சாகிற வரைக்கும் படிக்கிறார், வேறு யாரும் சொல்லலை. புத்தக திருவிழாவில் தான் இதை சொல்ல முடியும், வேற எங்கேயும் சொல்ல முடியாது. சாகிற வரைக்கும் படிக்கணும். அதுக்காகத்தான் எங்கள் ஊரில் சுருக்கமாக சொல்லுவாங்க, பாட ஏறினும் ஏடது கைவிடு. அதான் வார்த்தை, பாட ஏறினும் ஏடது கைவிடு. இன்னும் கூட அழகாக சொல்லி முடிக்கிறேனே. எங்கள் ஊர் பக்கம்லாம் இப்போ இந்த சமீப காலமாக அந்த ஐஸ் பெட்டியில் வச்சு மூக்கிலையும் காலையும் பஞ்சை வச்சு ஒரே மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எங்கள் பக்கம்லாம் கிடந்த கோலம் கிடையாது, அமர்ந்த கோலம் தான். உட்கார வச்சு தர்பன் தலையில் கட்டி கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து அவருக்கு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு மாலை போட்டு உட்கார வச்சுருப்பாருங்க. இறந்து போயிருப்பவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் படிச்சுக்கிட்டே இருக்கப்போ உயிர் போயிடுச்சான். அவருக்கு கையெழுத்தே போட தெரியாது, அது வேற விஷயம். ஆனால் அது வரைக்கும் மனிதன் படித்திருக்கிறார் என்று காட்டுவதற்காக யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவார் என்னார் திருவள்ளுவர். இப்படி துணையெழுத்து போட்டவர் துணையெழுத்தே இல்லாமல் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் துணையெழுத்தே இல்லை. ஏன் தீர்ந்து வச்சா? பூராத்தை அங்கேயே போட்டாரா? இல்லை இல்லை, படித்தவனுக்கு யார் துணையும் வேண்டாங்க, படிப்பு ஒன்றே போதும். ரொம்ப நன்றி. நான் பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க. படிங்க, படிக்கல இல்லைன்னா வழக்கமாக நான் இந்த கைதட்டின 7 பேருக்கு நன்றி 8 பேருக்கு நன்றி சொல்லியிருப்பேன்.
கைதட்டின அத்தனை பேருக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நான் கைதட்டுறதுக்காக சொல்ல, நம்ம ரசிக்கிறோமா இல்லையாங்கிற விஷயமா தெரியுமா இல்லையா சொல்லுங்க பார்க்குறோம். பெர்னாட் ஷாட்ட ஒரு நண்பர் சொன்னாராம், நான் ஒரு நாடகம் எழுதியிருக்கேன், அதை நடிக்க போகிறேன், நீங்கள் வந்து பார்த்து விமர்சனம் சொல்லணும். பெர்னாட் ஷாவே பெரிய நாடக மேதை. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் சரி வரேன்னு இருக்கார். நாடகம் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்தில் தூங்கிட்டார் பெர்னாட் ஷா. அவருக்கு படு கோபம். ஒரு நண்பருக்கு, உங்களை எதுக்கு நான் வர சொன்னேன், என் நாடகத்தை பார்த்துட்டு விமர்சனம் எழுதுறதுக்கு வர சொன்னால் அங்கே வந்து தூங்குவாங்களா? அவர் சொன்னாரா, தூக்கமும் ஒரு விமர்சனம் தானே அப்படின்னாரா. இது ரொம்ப பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். தூக்கமும் ஒரு விமர்சனம் தானே எல்லாருக்கும் தெரியும். ஏழை நீ அப்படி நினச்சிருக்கடா அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே வாங்க, இந்த திருக்குறளில் நான் எதுக்காக சொன்னேன்னா, கலைமகள் பாட்டை எதுக்காக சொன்னேன்னா, படிப்பு எவ்வளோ முக்கியங்கிற விஷயத்தையும், வாசிப்பு நேசிப்புங்கிறது எவ்வளோ முக்கியத்தையும் 43 ஆண்டுகள், இன்றைக்கு 43வது ஆண்டு, இன்னும் 7 ஆண்டு இருக்குங்க பொன்விழா கொண்டாடுவதற்காக. தமிழகம் முழுவதுமாக அந்த பொன்விழா கொண்டாடப்பட வேண்டும். சென்னையில் மட்டுமில்லை, ஒரே நேரத்தில் இங்கே கொண்டாடப்படுற அதே நேரத்தில் நம்முடைய சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், அப்படி இல்லையா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்களில் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரே நாளில் கொண்டாடுவோம். தீபாவளி அப்படித்தானே கொண்டாடுறோம், இப்படி கொண்டாடலாம்ல. இல்லை தீபாவளியை எங்கள் ஊரில் இருந்தவட்டும் டிசம்பரில் கொண்டாடலாம்னு இருக்கோம் சொல்லுவோமா? ஒரே நாளில் கொண்டாடணும். பொன்விழா கொண்டாடுகிற அளவிற்கு இதை கொண்டு வந்திருக்கக்கூடிய பப்பாசி உருவாக்கிய பெருமக்கள், நிர்வகிக்கிற பெருமக்கள், குறிப்பாக அதனுடைய தலைவராக இருந்து இதனை சிறப்பிக்கின்ற இந்த விழாவை நடத்துகின்ற என்னுடைய இனிய நண்பர் செண்பகா பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர் திருமிகு RS சண்முகம் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு துணை நின்று இந்த செயல்பாடுகளை செய்கின்ற செயலாளர் திரு முருகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, செயற்குழு உறுப்பினர்கள், மேடையிலே எங்களை எல்லாம் அறிமுகம் செய்த அருமைக்குரிய நண்பர் முத்துசாமி அவர்கள், அதே போல் இந்த நிகழ்விலே நன்றி கூற இருக்கின்ற வணக்கத்திற்குரிய சுவாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டி சொல்லி, இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடக்கின்ற பெருமக்களை எல்லாம் பின்னிருந்து உழைக்கின்ற பெருமக்கள். நாங்கள் கூட ஒரு பட்டிமன்றத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம், ஒரு திரைப்படம் வெற்றி பெற காரணம் முன்னிருந்து ஜொலிப்பவர்களா பின்னிருந்து உழைப்பவர்களா அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதாவது சினிமா முகத்தினால நடிகர்களால் ஓடுதா அல்லது டெக்னீஷியன்களால் ஓடுதான்னு கொடுத்துருந்தோம். அது மாதிரி இதில் உழைப்பவர்கள், பின்னிருந்து உழைக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, சும்மா கைதட்டு குறைஞ்சிட்டே வருது. அப்படின்ட்டிய நான் பூராத்துக்கு கைதட்டு கேட்கலைங்க, நான் என் பேச்சுக்கே கேட்டேன். இல்லை, கைதட்டுற போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அத்தனை பேருக்கும் பாராட்டி சொல்லி, இந்த நிகழ்வில் முதல்ல என்னை பேச அழைச்சிருந்த போது நான் ஒரு விண்ணப்பம் வச்சேன். இப்படி என்னுடைய துணைவியாருடைய நூல் வெளியீடையும் இங்கே செஞ்சுட்டா நல்லா இருக்கும், காவியா சண்முகசுந்தரம் அவர்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். தாராளமாக செய்யுங்கன்னாங்க. பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று பேசுவது மட்டும் இல்லைங்க, அதை செயல்பாட்டிலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என் துணைவியார் படிச்சுட்டு திருமணமாகி வர்றபோது +2 முடிச்சிருந்தாங்க. படிக்கிறீங்களான்னு கேட்டேன், படிக்கிறேன்னாங்க. MA MPhil B.Ed முடித்தாங்க. PhD படிக்க நேரம் இல்லை. அந்த நூல் இன்றைக்கி வெளியீடு பண்ணிருக்காங்க. இத்தனை நாளாக தீசிஸ் வச்சு சாமி கும்பிடுவாங்க, இந்த வட்டம் நூலை வச்சு கலைமகளை சாமி கும்பிட போகிறேன்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப பெரிய நிகழ்ச்சி. இவங்கள மட்டும் இல்லைங்க, கல்லூரியில் எந்த குழந்தை படிக்காமல் இருந்தாலும், எந்த பொண்ணு பையன் படிக்காமல் இருந்தாலும் நான் விட மாட்டேன். படிப்பு இல்லைன்னு சொல்லலை, படிக்க முடியாமல் இடையில் நிற்பாட்டா, இடைநிற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்கள நான் விட்டதே கிடையாது. யாராவது ஒரு பையன் 10 நாளைக்கு வரலன்னு வச்சுங்களேன், அவன் அட்டண்டன்ஸை பார்த்துட்டு தேடி போய் கூட்டுற சொல்லுவேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா, அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிருப்பாங்க, அந்த பையன் படிக்க முடியாமல் நிற்பாங்க. உடனே அவனை போய் கூப்பிட்டு வந்துருப்பேன். படிக்கிட்டே வாட நார்கண்டா, இப்படி ஒரு 30 வருஷம் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். இதில் பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏன் தெரியுமா படிப்பு நிற்கும், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதுவும் சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, இதுக்கு மேலே வேணாம்ப்பா, உங்கள் மாமா படிக்காதவர், அவர் படிக்காததுனால இந்த பிள்ளை படிக்க எடுப்பாங்க. அப்புறம் நான் போய் பேசி அவங்கள்ட்ட படிக்க வைப்பேன். ஒரு பொண்ணு அந்த மாதிரி படிக்க வச்சேன்.
எம்ஏ படிச்சுட்டு இருக்க திடீர்னு நிப்பாட்டிவிட்டாங்க. என்னன்னு கேட்டால் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் போய் அப்புறம் சொன்னவங்ககிட்ட பேசினேன். இல்லை மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிற கல்யாணமோ தெரில. நான் மாப்பிள்ளைகிட்ட போய் பேசினேன். எப்போ படித்த அந்த பிள்ளை வேலைக்கு வந்தால் உனக்கு தான் நல்லது, நீங்கள் படிக்க வைப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். படிக்க வைக்கிறேன்ட்டு திருமணம் ஆச்சு. அந்த பொண்ணு படிப்பு தொடர்ந்துச்சு. நிறை மாத கர்ப்பிணியாக அந்த பொண்ணு வகுப்புக்கு வருங்க. மெதுவாக நடந்து வந்து உட்காரும். நான் கேட்டேன், ஏம்மா லீவு தான் உண்டு இல்லை, பிரசவத்துக்கு லீவு கொடுப்பாங்கல்ல, நீ வீட்டில் இருக்க வேண்டியதானே. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லி தெரியுமா, உங்கள் பேச்சை என் பையனும் கேட்கணும்ல, அதுக்காகத்தான் வரேன். நான் உடனே கோபமாக கேட்டேன், ஒரு ஆளுக்கு 2 பேர் பணம் கட்டி 2 பேர் படிக்கிறீங்களா? கட்டுறது ஒரு ஆளுக்கு பணம் 2 பேரா? ஆச்சரியம். அந்த பிள்ளைக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளை 3 பேர் படிச்சிருந்துருக்காரு. ஒரு காசில் ஒரு டிக்கெட்டில் 2 சினிமாங்கிறாள்ல. இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, அந்த குழந்தை அந்த பெண்ணு பிரசவமான முதல் ஃபோன் எனக்கு பண்ணுதுங்க, எப்படி உங்களுக்கு பேரன் பிறந்திருக்காங்க அப்படிங்குது. எவ்வளோ பெரிய பெருமை இருக்குமா. ஈன்ற பொழுதில் பிறந்தவருக்கு இந்த மகனின் சான்றோடு என்ன கேட்டதான்னா, இந்த குணம் எனக்கு எப்படி வந்ததுன்னா எங்கள் அப்பாட்ட இருந்து வந்தது. எங்கள் அப்பா யாரையும் விட மாட்டார். இப்போ படிக்கல, வாடா பிரைவேட்டில் சேரலாம். அப்போல்லாம் படம் கட்டி படிக்கணும். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பணக்கார வீட்டு கதவாக தட்டி, ஐயா இந்த பையனுக்கு நான் சாப்பாடு போடுறேன், நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா? சரி நான் பணம் கட்டுறேன். அவர் பணம் கட்டுவார், எங்கள் அப்பா சாப்பாடு போடுவார், எங்கள் அம்மா சமையல் பண்ணி போடும். இப்போ என் மனைவிக்கு அந்த குணம் இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் காரணம். இது செய்யணும், அப்படி செய்யணும். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா? எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு ஒரு அந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரர் ஜமீன்தார் அளவுக்கு நிலங்கள் உள்ள ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா? அப்படியே கண்ணீர் விட்டுட்டு எங்கள் அப்பாவை காமிச்சு சொல்கிறாரு, என்னை தர்மம் பண்ண வைக்கக்கூடிய ஆள் போயிட்டாங்க ஐயா அப்படின்னாருங்க. அதுதான் பெரிய விஷயம். தர்மம் பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும், அதுதான் முக்கியம். அது பெரிய விஷயம். அது இங்கே அவர்களுடைய அந்த நூலுக்கான இடம் கொடுத்து காவியா சுந்தரம் அவர்கள் இந்த நூலினை பதிப்பித்து எங்களுடைய குடும்ப நண்பர் இன்றைக்கு தலைமையேற்றுக்கின்ற நல்ல கவிஞர், அத்தகைய பெருமை மிகுந்தவர். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய அதிகாரி. அவருடைய அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர்கள் நீதி சொல்லுகிற அளவுக்கு நீதிபதியாகவும் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் அத்தகைய பெருமை மிகுந்தவர்கள். ஆனால் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் நல்லனையும் மீக்கூறும் மன்னன் நிலம்பார் திருவள்ளுவர். அதுபோல் இருக்கிற பூபதி அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு சொல்லி, இந்த நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என் இனிய நண்பர், குடும்ப நண்பர் ஆண்பாவம் பாண்டியராஜன் அவர்கள், அவர் அவையடக்கத்தோடு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவரையும் நான் படிக்க வச்சேன், நம்ப மாட்டீங்க. அவர் எம்ஏ படிக்க வச்சு எம்பில் முடித்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காருங்க. எதில் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகளுக்கு ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காரு. என் நண்பர் பிருந்தாசாரியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அநேகமாக அடுத்த வட்டம் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காதுங்க. அது சாதாரணம் கிடையாது. கல்கத்தாவில் சர் சி.வி. ராமன் தமிழ்நாட்டில் பிறந்தவர், திருச்சியில் பிறந்தவர். கல்கத்தாவில் போய் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு. டிராம் வண்டியில் போயிட்டுருக்காரு. டிராம் வண்டி இங்கே சென்னையில் ஓடி இருக்கு, இப்போ இல்லை. உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குங்க. அது ஏன் நம்ம எடுத்துட்டோம்னு எனக்கு தெரியல. அது ஊருக்குள்ளேயே கூடி போகும், மண்புழு மாதிரி போயிட்டே இருக்கும். அதுவும் சுவிட்சர்லாந்து, பாரிஸ், லண்டன், ஆஸ்திரேலியா, மாஸ்கோ எல்லா இடத்துலையும் ட்ராம் இருக்குங்க. இப்போ தெரியுதா நான் இந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு? நானாக சொல்லலை. சரி, அந்த ட்ராம் வண்டியினுடைய சிறப்பு என்னென்னா, குறைவான டிக்கெட்டு மெதுவாக போகும். அதில் போயிட்டுருக்கப்ப கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ஒரு போர்டை பார்க்குறாங்க. அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டேட் போட்டு இன்று கடைசிங்கிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா, இன்று இப்போட கடைசின்னா உடனே ஓடிடுவோம் படத்துக்கு இறங்கி. அது என்ன போட்டிருக்கு, லண்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையோடு பயில்வதற்கான விண்ணப்பிக்கிற நாள் இன்று கடைசி நாள்னு போட்டிருக்கவும், ஓடிக்கிட்டு இருக்க ரயிலிருந்து குதிர்ச்சி இறங்கி சர் ஸ்ரீராமன் ஓடி போய் அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி போட்டதுனால தான் என்னாச்சுன்னா, லண்டனில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சி அங்கே படிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து அவர் நோபல் பரிசுக்குரிய ஒரு அரிய செய்தியை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால், சந்தர்ப்பம். பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னார். யாரு?
ஒன்றும் கவலைப்படக்கூடாது. ஏதாவது கேள்வி கேட்டேன்னா வெறும் செல்ல காதில் வச்சு அப்படியா அப்படின்ட்டு கிளம்பக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பேர் சொல்வேன். பசித்திரு தனித்திரு விழித்திரு சொன்னவர் யாருன்னா வள்ளலார். வள்ளலார் இந்த புத்தகம் அடுத்த வட்டம் இப்படி நான் பேசிட்டு வர்றப்ப ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா இந்த புத்தகங்களை வச்சுக்கோங்க, படக்குன்னு எடுத்து கொடுங்க. நான் எழுதுன்னு புத்தகம் கூட தர்றேன். ரெட்ட ஆய்வு தண்டனையான்னு நினைச்சாம அவர் சொல்கிற மாதிரி ஒரு பேச்சு கேட்குறதுலாம் புத்தகம் நல்லா தான் எழுதுங்க, ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு 20-21 புத்தகம் எழுதியிருக்கேன், எளிமையாக தான் இருக்கும். பசித்திரு தனித்திரு விழித்திருன்னா என்ன அர்த்தம்னா, பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி, இந்த மூணையும் கூட்டுங்க. என்ன வரும்? கடுகுடுன்னு கோவம் வருமா? பதவி வரும். பதவிங்கிற சொல் வர்றதுக்கு பசித்திருக்க வேண்டுமாம், தனித்திருக்க வேண்டுமாம், விழித்திருக்க வேண்டுமா? பசித்திருக்குதுன்னா என்ன? பேயா அலையிறதா? எங்கே சோறு போட்டாலும் போய் திம்பே. இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்தை உணவால் நிரப்பணும் வயிறு, இந்த பள்ளத்தை அன்பால் நிரப்பணும் இதயம், இந்த பள்ளத்தை அறிவால் நிரப்பணும் அதுதான் படிப்பு வாசிப்பு. இப்போ சொல்றாரு, முதல்ல உனக்கு பசி இருக்கணும். எங்க? வயிற்று பசி இல்லை, அறிவு பசி. தேடணும், விடாம ஓடி தேடணும். தனித்திருத்தல்னா என்ன? இண்டிவிஜுவாலிட்டி. தனித்திருத்தல்னா 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க, 4 பேருக்கும் தனித்தன்மை இருக்கணும். இங்கே 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேருக்கு தனித்தன்மை இருக்கணும். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதனை, இந்த செயலை, இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும், இத்தனை பேர்ல இவனால் செய்ய முடியும் என்று அதனை, அந்த செயலை அவன்கண் விடல், அவன்கிட்ட விட்டுட்டு விளைவிக்கணும். நொயிலின்னு இருந்தார். இதுதான் அதனுடைய சிறப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தனித்தன்மை நமக்கு என்ன இருக்கு? பாட தெரியுமா, பேச தெரியுமா, எழுத தெரியுமா? இந்த பாருங்க, நமக்கு என்ன தெரியும்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. நமக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தெரியும், அப்படி சொல்லக்கூடாது. ஒரு படத்துல உசுலமணி உட்கார்ந்துருப்பார், குண்டா, அவர் தான் முதலாளி. நாகேஷும் ஏ வீரப்பன் ஒரு நடிகர், அபாரமாக வர வேண்டிய நடிகர், அவர் அதிகமாக வராமல் போயிட்டார். அவர் தான் கவுண்டமணிக்கெல்லாம் அவசரம் எழுதுவார் பின்னாடி. 2 பேரும் வேலை கேட்டு போவாங்க. அப்போ நான் அந்த முதலாளி கேட்பார் நாகேஷை பார்த்து, உனக்கு கார் ஓட தெரியுமா? நாகேஷ், தெரியாது. உனக்கு அப்படிம்பாரு வீரப்படம் பார்த்து. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிம்பாரு. யுவர் அப்பாயிண்டட், என்ன இவருக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. இது ரொம்ப பேருக்கு புரியல. நான் ரொம்ப கஷ்டம் தான் ட்ராவல் பண்ணுறது. இங்கே இருங்க, என் கூடவே வந்தால் தான் என் பேச்சு புரியும். என் கூடவே வரணும். குப்பு கூட எந்திரிச்சு போய் என்னை பயன்படுத்தக்கூடாது. கூடவே வரணும். அவன் தெரியாதுன்னு சொன்னால் அது இவர் என்ன சொன்னார்? அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும்னார். உடனே நீங்கள் முதலாளி எவ்வளவு அறிவாளியாக இருக்காருன்னு பாருங்க. இது எதுக்கு சொல்கிறேன்? நான் படிக்கிற பழக்கத்தில் இந்த விழித்திருத்தல்ங்கிற விஷயத்துக்கு இத்தனை விஷயம் சொல்கிறேன். பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். விழித்திருத்தல் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. தனித்திருத்தல்ங்கிறது தனித்தன்மை. பசித்திருத்தல்ங்கிறது இந்த 3ஐயும் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம், அப்படிங்கிறதுக்காகத்தான் பதவி. எளிமையாக சொல்லுவார் இந்தியாருடைய பாட்டில், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. இதை சொல்லிட்டே வந்து 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்பொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். இப்படி சொல்லிட்டே வரப்பட்ட என்ன நினைப்பீங்களா? எம்ஜிஆர்னு சொல்ல போறாருன்னு நினைப்போம், வாலி பாட்டு. ஆனால் கடமை அப்படின்னு முடிப்பாருங்க. இந்த எழுத்துல ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்கணும். படிக்க வைக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசி வார்த்தை நம்மளை படிக்கிறதுக்கு தூண்டணும். அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். எப்படி படிக்கணும்? திரட்டிக்கிட்டே வரணும். புத்தகத்தை அப்படி படிக்கணும், இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும். இப்போ நீங்கள் வேறனா என்ன மெசேஜை ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறாங்க சில பேர். அவன் என்னதான் கடைசியில் போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பொங்கல் வரப்போகுது, எனக்கு பயமாக இருக்குது, செல்லு வெடிச்சு போகிற அளவுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுவும் ஒரு கோஷ்டி காலையில் எந்திரிச்ச உடனே குட் மார்னிங், பல் விளக்கி விட்டேன். இது என்ன இப்போ இது உலகத்துக்கு ஒரு செய்தியாது? நம்ம அதையும் விளக்கணும். பல் விளக்கணுமோ இல்லையோ, முதல்ல செல்லு விளக்கணும். இப்படி உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். சரி, எனக்கு இந்த
பொங்கலை பார்த்தா என்ன பயம்னா மெசேஜை பார்த்து பயந்தான். ஒருத்தர் அனுப்பியிருந்தான், லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறினா அது ஜூஸு, இதை படித்த நீ லூசு அப்படின்னு எழுதினான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ ஏன் படித்த? நம்மளை படிக்க வச்சுக்கிட்டாங்க, கீழே அம்முக்குறி போட்டுக்கிட்டே போகிறான். இப்போ நீங்கள் புத்தகம் ரெகுலராக படிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் பார்த்துருந்தீங்களா, லைப்ரரியில் சில பேர் நண்பா 7ஆம் பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுவான், 16ஆம் பக்கம் பார் அப்படிமா, கடைசி பக்கம் சந்திப்போம் போட்டுட்டான். போய் பார்த்தா இதை எழுதியவன் முட்டாள் அப்படின்ட்டான். அது அவன் தான் எழுதினான், அவனை அறியாமலே நமக்கு சொல்லி கொடுத்து போவான். நீங்கள் இன்னும் கூட பார்க்கலாம், இந்த இம்போசிஷன் ஒன்று இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணால் திரும்ப திரும்ப சேர்த்து சொல்லுவாங்கல்ல. ஒரு பையன் டீச்சர் முட்டாள்னு எழுதியிருந்திருக்கான், அம்மாவுக்கு அப்படி கண்ணு சவுண்டு வச்சு 30 தடவை எழுதுறா அப்படின்னு இருந்திருக்கு. அது சந்தோஷமாக எழுதியிருக்கேன், அதுக்கே தெரியல, இதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். போங்க, நான் வார்த்தைக்கு வார்த்தை கை தட்ட சொல்லலை, கொஞ்சம் கலகலப்பாக உட்காந்துருக்கேன், ஏன்னா எனக்கு பயமாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்லிட்டு வர விஷயங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், படிப்புங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக கிடைக்குமா? நாம் எது வரைக்கும் படிக்கிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணுங்க. நான் என்னை பொறுத்த மட்டும் இது என்ன தெரியுங்களா, நம்ம நாட்டில் தனித்தனியாக இருக்கிறோம். எப்படி தனித்தனியாக இருக்கிறோம்? இலக்கண வாத்தியார்கள் இலக்கிய வாத்தியார்கள் பக்கம் வர்றதில்லை, அவங்கள மதிக்கிறதும் இல்லை. இலக்கிய ஆட்கள் இலக்கண ஆட்களை பார்த்தா பயப்படுறது, ஏன் போகாத, எது போனாலும் இலக்கணம் என்னன்னு கேட்பான். ஒரு வாத்தியார் ஒரு பையனை கேட்டாராம், பல் விழுந்தது என்ன இலக்கண குறிப்பு? அவன் உடனே யோசிச்சு பார்த்துட்டு ஈறுகிட்ட எதிர்மறை பெயர் வச்சோம் அப்படின்ட்டான். அவருக்கே குழப்பம் வந்துருச்சு, எப்படின்னாரு, பல் ஈறுகிட்டத்தானே பல் விழுதும், ஈறுகிட்ட எதிர்மறை பெயர் வச்சோம்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கடைசி எழுத்து இல்லாமல் இருந்தால் ஈறு கட்டதுன்னு அர்த்தம், ஈர்னா கடைசின்னு அர்த்தம். நம்ம இந்த ஈரை நினைக்கிட்டாரு. ஓடா குதிரை சொல்கிறோம் இல்லையா, ஓடாத அங்கிற சொல் இருக்காது. அப்போ இதெல்லாம் படிக்கிறப்ப இலக்கணம் இலக்கியம், சங்க இலக்கியம் படித்தவங்க பக்தி இலக்கியம் படிக்கிறது இல்லை, பக்தி இலக்கியம் படிக்கிறவங்க சிற்றிலக்கியம் படிக்கிறது இல்லை, இதெல்லாம் படித்தவங்க நவீன இலக்கியத்துக்கு வரதில்லை. இன்னும் கூட வச்சுக்கோங்க, எப்படி கடவுள் மறுப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள் பக்தி இலக்கிய பக்கம் தலை வச்சு படிக்கிறது இல்லை, பக்தி இலக்கியக்காரர்கள் பெரியார் தேசத்தை ஒருபோதும் படிப்பதில்லை. இது தப்புன்னு நான் சொல்கிறேன், நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா, படிப்புன்னு வந்தால் ஜாதியாவது மதமாகுது, படிப்புன்னு வந்தால் செஞ்சுங்க, ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏற்றம் இல்லை, கருப்பு இல்லை, சிறப்பு இல்லை, வெளுப்பு இல்லை, அவன் படிப்பாடிங்க மனுஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ராகுல சாங்கித்யாங்க எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க பார்க்க? 33 மொழிகள் தெரிந்தவன், தமிழ் உள்பட. தமிழில் அவருடைய வாழ்கா முதல் கங்கை வரை அந்த நாவல் தமிழினுடைய பதிப்புக்கு அவர் ப்ரூஃப் பார்த்து கொடுத்துருக்காருங்க. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம். இப்போ நீங்கள் போகிற போக்கில் கூட அதை வாங்கி போகலாம். எப்படி தமிழ்நாட்டில் பொன்னியின் செல்வனோ அது மாதிரி தண்ணி வேண்டாம், சும்மா லேசர் இருமலாக இருக்குது, 1.5 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் பேசுவேன். இல்லை நீங்கள் அதுக்காக பயந்துடாதீங்க, 1.5 மணி நேரம் பேச போகிறேன்னு சொல்கிறேன். ராகுல சாகித்யம் எதுக்கு சொல்கிறது தெரியுங்களா? ஒரு 25 ஆண்டுகளுக்கு முதல்ல பட்டிவரம்பட்டில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கப்ப வாழ்கா முதல் கங்கை வரை பற்றி பேசுகிறேங்க. மணி 1 நைட்டு முடித்த உடனே ஒருத்தர் வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் எங்கள் வீட்டில் பால் சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. என்ன என் நேரத்தில் சொல்கிறீங்களா அப்படின்னு. இல்லை, என் வாழ்க்கை வரலாற்றில் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பட்டிமன்றத்தில் ராகுல சாகித்யானை பற்றி பேசி நான் கேட்டதே கிடையாது. நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கீங்க. என் ஸ்டுடியோ பேர் ராகுல், என் பையன் பேர் ராகுல், என்னுடைய பொண்ணு பேர் நிஷா, அதில் 2வது அத்தியாயத்தில் வரக்கூடிய கதாநாயகி பேர் நிஷா. எங்கே நாங்கள் 30 வருஷத்துக்கு முதல்ல அதில் ஈர்க்கப்பட்டு அந்த ஸ்டுடியோ பேர் ராகுல்னு வச்சுருக்காருங்க. ராகுல சாகித்யாங்கிற பேரை. அவருடைய உண்மையான பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கேதார்நாத் பாண்டே. கேதார்நாத் பாண்டே தான் அவருடைய உண்மையான பேர். மனுஷன் பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன்னா என்னன்னு தெரியுங்களா, அதுக்கான உத்வேகம் எங்கே கிடச்சிதுன்னு கேட்டால் ராகுல சாகித்யாவுடைய புதிய ஒளி படிக்கணும், இளமை பருவம் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும்.
எப்போ பார்த்தாலும் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். என்ன கூட சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எப்போ படிப்பீங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் 7 to 9 படிப்பேன், 9 அப்படிலாம் இல்லை. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் படிக்கிறதுனால தான் நான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிர் உடம்புக்குள்ளே இருக்க காரணம் என்ன என்று கேட்டால் படித்து கொண்டே இருப்பது தான் அதனுடைய சிறப்பு. இங்கே என் பேரை வந்திருக்கிறாங்க லோகவர்மன். அவன் சின்ன, இப்போ அவனுக்கு 11 வயசு ஆகுது. அவன் சின்ன பையனாக இருக்கப்போ 4 வயசில் என்ன செய்வான், படம் போட்டுக்கிட்டே இருப்பான். பேனாவில் எடுத்து படம் போட்டுக்கிட்டே இருப்பான். இது தாத்தா, இது பாட்டி, இது அம்மா எல்லாம் ஒரே மாதிரி பல்லு மண்டை போட்டுட்டான். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி நம்ம குடும்பத்தையே இப்படியாடா இருக்கு அப்படின்னு கேட்பேன். இல்லை இதுதான் நீங்கள் அப்படி தான். எப்படா இதை நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். உங்கள் படத்துக்கிட்டக்க ஒரு கண்ணாடியும் புஸ்தகமும் போட்டிருக்கேனா அப்படின்னா அவன் 4 வயசில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அடையாளம் என்னென்னா இந்த படத்துக்கு பக்கத்தில் இந்த கண்ணாடி புஸ்தகம் இருக்கும், இது தாத்தா. வேறு என்ன அடையாளம் வேணும்? இப்போ நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாருங்க. சங்க இலக்கியம் படிக்கிற போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது எதில் கிடைக்கும்? மூவா அவர்கிட்ட கேட்டாங்க. மூவான்னு அவர்கிட்ட சொல்லிட்டு போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் மூவாடினாரு அப்படின்னு மூ வரதராசனார். அவருடைய அகல் விளக்கு நாவல் சாகித்ய கடன் விட்டதுன்னு நினைக்கிறேன். அந்த அகல் விளக்கு நாவல் எம்ஏல பாடமாக இருந்தது. நீங்கள் படித்து பாருங்கள். எப்படி ஜெயகாந்தன் சொல்கிறோமோ ஒரு காலத்தினுடைய ஒரு சக்கரவர்த்தின்னு, புதுமைப்பித்தனை சொல்கிறோமோ அது மாதிரி மூவா படித்தவர்களில் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். விஞ்ஞானிகளை சொல்கிறப்ப தாமஸ் ஆல்வா எடிசனுக்கும் ஐன்ஸ்டீனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஐன்ஸ்டீன் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி எப்படிம்பாங்க, தாமஸ் ஆல்வா எடிசன் மக்களின் விஞ்ஞானி எப்படிம்பாங்க. சில எழுத்தாளர்கள் மக்களின் எழுத்தாளர்கள், சில எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களின் எழுத்தாளர்கள். எதுக்காக சொல்லுறீங்களா? தான் படித்த விஷயம் அத்தனையும் அவர்கள் அதில் சொல்லிக்கிட்டே போவார்கள். அவரை கேட்குறாங்க, உங்களை கொண்டு போய் ஒரு தனி தீவில் விட்டால் என்ன செய்வீங்க? என் கையில் சங்க இலக்கியம் இருந்தால், அதிலும் குறிப்பாக குறுந்தொகை என்ற ஒரு புத்தகம் இருந்தால் அந்த புத்தகம் எனக்கு போதும், என் வாழ்நாள் அங்கேயே முடியும். இதே விஷயத்த சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்கிறாங்க. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறோம் இல்லையா, நீராறும் கடலெடுத்த மனோன்மணியை தேடிய சுந்தரம் பிள்ளையை சிவபெருமான ஒரு பேட்டி கேட்குறார். அப்படி பேட்டி கேட்குறப்ப, சிவபெருமானே இந்த உலகத்தையும் நீ அழிச்சிட்டு தனியாக இருக்க போனதுக்கு பயமாக இருக்காதா? அப்போ போர் அடிக்காதா? என்ன செய்வேன்னு கேட்ட உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, திருவாசகத்தில் ஒரு ஏடு இருந்தால் என் பொழுது சிறப்பாக கழியும். யார் சொல்கிறா? சிவபெருமான். யார் சொன்னதாக சொல்கிறா? சுந்தரம் பிள்ளை சொல்கிறாரு. திருவாசகம் யார் எழுதுனது? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கடவுள் மனிதனுக்கு சொன்ன நூல் பகவத்கீதை. அதே போல மனிதன் கடவுளுக்கு சொன்ன நூல் திருவாசகம். மனிதன் மனிதனுக்கு சொன்ன நூல் திருக்குறள். ஞாபகம், திருக்குறள் தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சிறப்பு. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். யார்? திருவள்ளுவர். சிலபஸில் இருக்காதுன்னு நினைக்கிறாரு. திருக்குறள் இருக்கு. கட்டளைக்கல் தான் தெரியுங்களா? இப்போ ஐயா சொன்னாங்கல்ல கீழடி பற்றி, அங்கே கிடச்சிருக்குங்க உரைகள். அதுக்கு பேர் உரைகள்னா என்ன தெரியுமா? தங்கத்தை இப்படி உரைச்சி பார்ப்போம். இப்படி உரைச்சி பார்க்குறப்ப அதனுடைய தரம் தெரியும். இதுக்கு பேர் கட்டளைக்கல்லுங்கிறார் திருவள்ளுவர். இந்த கட்டளைக்கல் எது? எப்படி மனிதன் நல்லவனா கெட்டவனா, உயர்ந்தவனா சான்றவனா எல்லாத்தையும் பார்க்கறதுனா அவருடைய செயல்கள் மூலம் தீர்மானம் சொல்லலாமா? பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல். இந்த இது கீழடியில் கிடச்சிருக்கு. மனிதன் செயல்களால் அளக்கப்படுகிறான் அப்படிங்கிறாங்க. பதவியால் அளக்கப்படுகிறானா? இல்லை, அதில் ரிட்டையர்மெண்ட் வந்துடும். அழகால் அளக்கப்படுகிறானா? இல்லை, ஐஸ்வர்யராகி ஒரு நாளைக்கு பாட்டி ஆயிடும். பணத்தால் அளக்கப்படுகிறானா? இல்லை, ஒரே நாளில் பிச்சைக்காரராக போயிடுவான். மனிதன் செயல்களால் அளக்கப்படுகிறான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் யாருங்கிறது அவனுடைய செயல்தான் கூறும். அதைத்தான் சொல்லுவாங்க, தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் திருவள்ளுவர். அங்கே ஒரு குருநாதர் உட்காந்து பாடம் படிக்கிறார். ஒரு வாத்தியார் பிள்ளைகள்லாம் திண்ணையில் உட்காந்துருந்தாங்க. ஒரு இறுதி ஊர்வலம் போயிருக்கு. அப்படி இறுதி ஊர்வலம் போகிறப்ப பையலில் ஒருத்தரை கூப்பிட்டு, டேய் அந்த இறந்து போனவர் சொர்க்கத்துக்கு போகிறாரா நரகத்துக்கு போகிறான்னு பார்ப்பான். நம்ம போய் பார்த்து திரும்பி வந்து, ஐயா அவர் சொர்க்கத்துக்கு தான் போகிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் கேட்டாரா, ஏங்க செத்தவெல்லாம் சுடுகாட்டுக்கு தானே போவேன்,
சொர்க்கத்துக்கு போகிறான் நரகத்துக்கு போகிறான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒன்றும் இல்லை. இந்த இறந்து போனவருக்கு பின்னாடி பல பேர் நின்று, ஐயோ நல்ல மனுஷன் போயிட்டானே, இப்படி யார் போயிட்டா, இனிமேல் யார் இதை காப்பாற்றுவா அப்படின்னு கண்ணீர் விட்டால் அவனுக்கு சொர்க்கத்தின் கதவு திறந்துருக்குன்னு அர்த்தம். நல்ல வேலை செத்தானியா, லீவ் போட்டு மொட்டை கட்டியா சொல்லிருக்கான் சில பேர் அப்படின்னு சொல்லி யாராவது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சொன்னாங்கன்னா அவனுக்கு நரகம் காத்திருக்கிறது. தத்தம் கர்மமே கட்டளைக்கல், அவரவர் பெருமை தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இப்போ நாம் எல்லாவற்றையும் படிக்கணும்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டால், குறுந்தொகைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த குறுந்தொகைங்கிற நூல் சாதாரணமாக நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களா? ரூபேசா அவர்கள் இதை திரட்டுறதுக்கு பட்ட பாடு என் சரித்திரம். நான் வருஷந்தோறும் திரும்ப திரும்ப படிக்கிற நூலில் என் சரித்திரம் ஒன்று. ஏன்னா அதுக்குள்ளே இருப்பேன் சந்தோஷமாக. அமெரிக்காவுக்கு போனாலும் ஆஸ்திரேலியா போனாலும் கையில் அந்த புத்தகத்தை வச்சுருந்தேன்னா நான் இங்கேயே இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அப்படியே கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கலாம். 400 பாடல்கள். நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுற யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் இம்முறை கேள்வி பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு எழுதுகிற புலவம் பேர் தெரியாதுங்க, பெரிய மண்டையடி. தமிழர் வரலாற்றில் பெரிய சோகம் என்ன தெரியுங்களா? அது எழுதின ஆள் யாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு திருஞான சம்பந்தர் மட்டும்தான் இப்படிக்கு ஞான சம்பந்தன் 7ஆம் நூற்றாண்டில் கீழே கையெழுத்துட்டுறாரு. முத்திரையடிமா அதுக்கு பேர். சாற்று கவி மாதிரி நம்ம கொடுக்குறப்ப இன்னாருன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஞான சம்பந்தர் இப்படிக்கு ஞான சம்பந்தன் எழுதுவார். பூசூர் ஞான சம்பந்தன், பேசூர் ஞான சம்பந்தன், அந்த 11ஆவது பாட்டிலையோ 10ஆவது பாட்டிலையோ அந்த அப்படி பேர் எழுதுவார். அப்படி எழுதுறதுனால என்ன நஷ்டம் தெரியுமா? இந்த யாயும் நியாயும் யாராகிரோங்கிற பாட்டை எழுதின ஒரு பேர் தெரியாமல் பாட்டு வரியிலேருந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டாங்க. செம்புல பெயல் நீரார் அவர் பேர். இப்படியா பேர் வைப்பாங்க? செம்புல பெயல் நீராரில் அந்த வரி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் பேர் ஓரேர் உழவனார். அந்த வரி தான், வேற ஒன்றும் இல்லை. ஓரேர் உழவனார் கூப்பிட முடியுமா? அதுக்குள்ளே முக்கு திரும்பி போயிடுவார் அவர். பேர் இல்லாமல் போச்சு. குறுந்தொகை பாடலில் இந்த பாடல் மட்டும் இல்லாமல் அபூர்வமான பல செய்திகளை சொல்கிறது அந்த நூல் இருக்குது. நீங்கள் உரையோடு படிங்க. எனக்கெல்லாம் இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல். இந்த என்னுடைய மகன் குரு வந்திருக்காரு, தங்கச்சி பையன் சந்தோஷம் வந்திருக்காரு, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. நான் 30 ஆண்டு காலம் என்னெல்லாம் செஞ்சேன்னா படித்தேன்னா அதை பூராத்தி அதில் பதிவு பண்ணிட்டு வரேன். குறுந்தொகை படிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக, அதில் நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குங்க. அப்புறம் புறநானூறு படிக்கிறப்ப ஏற்படுற வீரம் என்ன பெரிய சந்தோஷம். இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப ஐநா சபைக்கு போய் எதுக்காக முக்கியமாக போனதுங்களா? ஐநா சபை என்ன அழைத்தது அப்படிலாம் இல்லை, சும்மா பேசக்கூடாது. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ ஐநா சபைக்கு போனேன். யாதும் ஊரே யாவரும் கேள்வி எழுந்து இருந்த அந்த இடத்த பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அது சரியானு போய் பார்க்கணும் இல்லையா? இன்னொன்னையும் சொல்லிடுறேன்.